ஹாய், குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து 3rd ஆஃப் ஏப்ரல். ஏப்ரல் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ போன மந்த் என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி அப்கமிங் வீக்ஸில் அப்கமிங் மந்த்ஸில் மார்க்கெட்டில் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என் பொசிஷன்ஸை பார்த்துடலாம். ஸோ நான் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கல இந்த மாதம் ஐ மீன்ஸ் நல்லா ப்ராஃபிட்டில் இருந்தேன். பட் போக போக ஹெவி லாஸ் ஆகி வெளியில் வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்கேன் நினைக்கிறேன். ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஏப்ரல் மந்தில் இல்லை மார்ச்சில் 31st வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 568 ருபீஸ் லாஸ் தான். ரியலைஸ் ப்ராஃபிட் வந்து 8000 ரூபா, சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ்லேயே வந்து 8000 ரூபா போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து 528 ரூபா தான். 528 ரூபா லாஸ் புக் பண்ணியிருக்கேன். ப்ரோக்கரேஜ் 5500 கொடுத்துருக்கேன். ஸோ போன மாதம் நான் உழைச்ச உழைப்பு ஃபுல்லாக ப்ரோக்கருக்கே போயிடுச்சு, அப்புறம் கவர்மெண்ட்டுக்குமே போயிடுச்சு. அப்படி தான் ஆயிடுச்சு போன மாதம். வச்சு ஓகே, ட்ரேடிங்னா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போன வீக்கில் பார்க்கும்போது என்னாச்சு, போன வீடியோவில் பார்க்கும்போது என்ன இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து இந்த லெவல்ஸ் பார்த்துருந்தோம். மார்க்கெட் வந்து அந்த 16,744 டச் பண்ணால் ஒரு புல் பேக் வரும். பட் இல்லை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா ஒரு நல்ல ஃபால் நான் வந்து 15,903 வரைக்கும் எதிர்பார்க்குறேன்னு போட்டிருந்தேன். பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி மேலே வந்திருக்கு. ஸோ 17,202 பிரேக் பண்ணி மேலே வந்துட்டு பார்த்துருக்கு. சப்போஸ் எனக்கு வந்து மார்க்கெட்டில் நான் இன்னும் ஒரு புல்லிஷான வியூ எனக்கு இன்னும் நான் வைக்கல. ஸோ ஓவராலாக மார்க்கெட் நான் வந்து ஒரு பியரிஷான வியூவில் தான் இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னில் வருது. ஐ மீன் இப்படி ஒரு பேட்டர்னில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக அப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன்வர்ட் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ மறுபடியும் இந்த டாப் பேட்டர்னை டச் பண்ணிச்சுன்னா மறுபடியும் கீழே வரும் அப்படிங்கிறது எனக்கு எண்ணம். என்னோட திங்க் அப்படி தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இல்லை மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக மாறும் அப்படிங்கிறதுக்கான கிளியர் சிக்னல் எப்படி கிடைக்குன்னா, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு, அப்புறம் அங்கேருந்து ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு, மறுபடியும் ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு, அப்புறம் ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு, அப்புறம் மறுபடியும் ஒரு ஹையர் ஹை ஐ மீன் லோயர் ஹைஸ் லோயர் லோஸ் ஃபார்ம் ஆகுது. மார்க்கெட்டில் பார்த்தா தெரியும், லோயர் ஹைஸ் லோயர் லோ. ஸோ மார்க்கெட் இப்படி லோயர் ஹைஸ் லோ ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் நிலமை இப்படி தான் வந்து இதை டச் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. சப்போஸ் மார்க்கெட் புல்லிஷாக மாறணும், புல்லிஷாக மாறணும் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் இதை போய் ஸோ இந்த 17,815 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஓவராலாக நான் ஒரு புல்லிஷான வியூவை இந்த மார்க்கெட்டில் நான் வைப்பேன். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து எனக்கு வந்து இன்னொரு லோயர் ஹை ஃபார்ம் ஆகிட்டு ஃபர்தராக மார்க்கெட் கீழே வந்து மறுபடியும் 16,744 டச் பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. பட் நான் தப்பாக இருக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் என்னுடைய நான் இந்த மார்க்கெட்டை அப்படி தான் பார்க்குறேன். நான் ஃபாலோ பண்ணுற பேசிக் டெக்னிக்கல் அனலைசிஸையும் சார்ட் பேட்டர்னே வச்சு நான் டிசைட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் வீக்லியில் மார்க்கெட் வந்து ஒரு லோயர் ஹை ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த சேனல் பேட்டர்னை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி வெளியில் போனால் தான் நம்மளால் கிளியராக வந்து மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இது தெரியும். ஸோ இது ஒரு பேரலல் சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இதுதான் சேனல். ஸோ இப்போ மேலே போய் இந்த டாப் ஆஃப் த சேனல் ஆல்மோஸ்ட் 17,534 போகும். பட் அதை பிரேக் பண்ணி சப்போஸ் மேலே போச்சுனாலும் இந்த 17,815 இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ஹை, அந்த ஹையை இன்னொரு லோயர் ஹை, அந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு க்ளோஸ் வீக்லி கேண்டலில் கொடுத்து அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஐ மீன் வீக்லி கேண்டல் க்ளோஸ் கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான். அதுக்கப்புறம் ஒரு ஹவர்லி சேனல் ஒரு டெய்லி கேண்டல் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கூட மார்க்கெட் ஒரு புல்லிஷான வியூவில் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து இந்த 16,744 டச் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. லெட்ஸ் சி, பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வீக்லியில் ஐ மீன் அதே மாதிரி இது எதனால் வச்சு சொல்கிறேன்னா, இது வந்து எஃப்ஐஎஸோட டேட்டா. எஃப்ஐஎஸ் இன்னைக்கு கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க. 322 crores பார்த்தீங்கன்னா 322 crores பை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் அவங்க ஷார்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மறுபடியும் ஒரு 5.7K குவான்டிட்டி வந்து அவங்க ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அவங்க வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸ் ஏதோ ஒரு நெகட்டிவ் டேட்டா வரும், வரதுல மார்க்கெட் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க போல இருக்குது. அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ஈக்குவலாகவும் இருக்குது. புட்டுக்கு ஈக்குவலாக கால் இருக்குது. ஆல்மோஸ்ட் பிசிஆர் 0.8 தான் இருக்குது. ஸோ நிறையா கால்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீக்கில் மார்க்கெட் வந்து ஒரு வியூ வந்து ஒரு நெகட்டிவான வியூவில் தான் மார்க்கெட் இருக்குது. மேபி மார்க்கெட் ஒரு பெரிய கேப்பை கொடுத்து அந்த கால்ஸ் அன்வைண்டிங் நடந்து ஃபர்தராக மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த 17,815க்கு மேலே வீக்லியில் ஒரு க்ளோஸ் கொடுத்தா தான் என்னால் கான்ஃபிடென்ட்டாக மார்க்கெட்டில் வந்து ஒரு அப் டு மூவ் ஃபர்தராக வரும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இல்லைன்னா மார்க்கெட் 16,744 டச் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். என்னோட அனலிசிஸ் பிரகாரம் நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ அது இல்லாமல் இந்த வீக்குக்கு நம்ம மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, ஆல்ரெடி இந்த லெவல்ஸ் முன்னாடி கொடுத்துருந்த லெவல்ஸே தான். ஸோ அதை வாட்ச் பண்ணியிருந்தேன், அதே லெவல்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க.
17,358க்கு மேலே மார்க்கெட் ஒரு பை ஆன் டிப் மார்க்கெட் ஆகும். 17,159 கீழே மார்க்கெட் ஒரு செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட் ஆகும். ஸோ 358க்கும் 159க்குள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு கன்சால்டேஷன் ஜோன் மாதிரி தான் இருக்கும். மேலே ரெசிஸ்டன்ஸ் இடத்துக்கும் கீழே சப்போர்ட் இடத்துக்கும் அப்படியே மாறி மாறி போகும். 358க்கு மேலே கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு பை அண்ட் டிப் மார்க்கெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன், எல்லாத்தையும் பேசிட்டோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ பார்த்து சேஃப்டியாக ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டாப் லாஸ். அதாவது நானும் இந்த வீக் லாஸ்ட் கம்மிங் இந்த 2 months நான் ரொம்ப ஹெவி என்னோட ட்ரேடில் ஒன்றும் பெருசாக நான் ப்ராஃபிட்டே சம்பாதிக்கிறது இல்லை. சும்மா அது ட்ரேட் எடுக்கணுமே எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பொசிஷன்ஸ் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. இப்போ ப்ரீமியம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. 15%, 12% விக்ஸ் வந்துருச்சு. அதனால் பார்த்து சேஃப்டியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ லிமிடெட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. பை.